எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருங்க சத்தியம் இது அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி படிக்கிற பையன். அவங்க அம்மா காலையில இருந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா 4 வாட்டி சொல்லியிருக்காங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுடான்னு. சொல்லவே இல்லைங்க. அவன் என்னமோ எழுதிட்டு இருந்திருக்கான். காலேஜ் புறப்பட்டு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா எந்திரிச்சு ஃபோன் பண்றதுக்கே 5 மணி நேரம் இருக்கு. அவங்க அப்பா ஓடி வந்து அந்த பொண்ணை அந்த ஒய்ஃபை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு டாக்டர் கிட்ட போனா இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா உங்க மனைவியை பார்த்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த தகப்பன் என்ன செஞ்சார் தெரியுமா? தம் பையனுடைய படிப்பை நிறுத்திட்டாருங்க. அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. கல்வி என்பது என்ன தெரியுமா? தன் பெற்றோர்களையும் இந்த சமூகத்தையும் பார்த்து கொள்ளுகின்ற பொறுப்புக்கு பேர் தாங்க கல்வி. சுயநலமாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெயர் கல்வி அல்ல. என் தாயையும் தகப்பனையும் நான் பார்த்துக் கொள்வேன்னு சொல்றதுக்கு பேர் தாங்க நல்ல பிள்ளை.